வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின ஜெரான்டியன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஆண்மகன் இருக்கார். அவர்கிட்ட ஒரு சின்ன பையன் படித்து காமிச்சிட்ருக்கான். அது கேட்டுக்கிட்டே அவருடைய மனசில் கடந்த காலம்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த போயம் முழுக்க அவருடைய வயதான காலமும் அவரோட கடந்த காலமும் மாறி மாறி வர மாதிரி இருக்குது. அவருக்கு என்னென்னா இப்போ வயதாகிட்டதுனால அவரால் போர்லெல்லாம் போய் சண்டை போட முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப 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 ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதே சமயத்தில் அவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நவீன கால உலகத்தில் மனிதாபிமானமே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு மனசில் வருது. ஏன்னா இங்கே உண்மை இருட்டில் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்காங்க. கடவுளுடைய தீர்ப்பும் பார்த்திங்கன்னா எப்படியும் நமக்கு தெரியும், பாவம் செய்கிறவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு. அதுதான் இங்கே அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவரே கடவுளோட தீர்ப்புக்கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏன்னா அவர் கடவுளை விட்டு ரொம்ப தூரத்தில் வந்துட்டது அவருக்கே தெரியும். ஏன்னா அவர் அவருடைய அந்த ஆசைகள்லாம் அவர் அடையிறதுக்காக ரொம்ப ரொம்ப தள்ளி வந்திருக்காருன்றது தான் அவருடைய எண்ணம். அதே சமயத்தில் அவருடைய ஆசைகள்லாம் கரெக்ட் ஆகிறதும் அவருக்கு பிடிக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் கண்டிஷனில் மனிதர்கள்லாம் ஒரு மிஷின் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயின்ட்டுருக்காங்களே தவிர அவங்க மனசெல்லாம் கல்லாயிடுச்சு அப்படின்றாரு. ஏன்னா அவரால் இப்போ எந்த விதமான விஷயங்களையும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதே சமயத்தில் ஒரு மூலையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த உலகத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த மாடர்ன் வேர்ல்டு எல்லாத்தையும் எந்த மாதிரி டைரக்ஷன் எடுத்துன்னு போகுது அப்படின்றது தான் இப்போ அவர் புலம்பின்ட்டுருக்காரு. ஏன்னா இப்போ கடவுளுடைய வீட்டில் எல்லாமே பாழடைஞ்சு வருது. எல்லாமே லிட்ரலாகவும் சரி, மெட்டமாரிஃபிக்கலாகவும் சரி. இப்போ கிரீக் ட்ராஜடியில் பார்த்திங்கன்னா ஏட்ரியஸோட வீடு அழிஞ்சு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி யூரோப்பியன் நெபிலிட்டியும் அழிவில் தான் இருக்குது அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். இதுக்கு முக்கிய காரணம் கேபிட்டலிசம். ரெண்டாவது எல்லாமே மணி கல்ச்சரில் தான் இருக்குது. வேரோடு பதிஞ்சு இருக்குது. பணம் 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 தான் மனுஷன் இருக்கான். இப்போ ஜீசஸோட டைம்லேயே பார்த்திங்கன்னா மக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம இங்கே நிறைய அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய பேர் சில விஷயங்களை நம்புறதுக்கு தயங்கினாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கும் அவங்க தயங்கினாங்க. அதனால தான் லோகஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளுடைய வார்த்தைகள், அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் ஒரு மறைவில் ஒரு இருட்டில் தான் இருந்தாங்க. சென்ட் ஜானோட காஸ்பிளில் கூட பார்த்திங்கன்னா ஜீசஸ் அந்த லோகோஸ் மேட் ஃப்ளெஷ்ன்னு தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த இன்ஃபென்ட் ஜீசஸும் மனிதனுடைய ரிஜெக்ஷன் ஆஃப் காட்ஸ் லவ் தான் காட்டுது. அதனால தான் கிரைஸ்ட் அவரோட க்ளோரியில் வரும்போது ஒரு புலி மாதிரி வராரு. இது ஒரு டெரஃபிங் அப்பரிஷன் அப்படின்னு சொல்கிறாரு எலியட்டு. இப்போது கிரைஸ்ட் இந்த உலகத்தில் இந்த வெறும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய சதையில் எல்லாமே அவர் அப்போசிஷன் பண்ணுறாருன்னா, அப்போது காடோடைய ஸ்பிரிட்டும் ஏன்னா கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சார். அதுக்கு மேலே எல்லாத்துலேயும் இருக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இயற்கைன்று தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் ஸ்ப்ரிங் சமயன்ற போது அந்த புதுப்பித்தல் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் ஜெரான்டியன் ஒரு ஒரு அழிவை, ஒரு மனிதாபிமானத்தோடைய கடைசி விளிம்பில் இருக்கிறது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இயற்கை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதோ ஒரு ஸ்ப்ரிங்லேயும், அதே மாதிரி மனிதாபிமானமும் புதுப்பிச்சு வரணும். அதே மாதிரி இப்போ யூரோப் ஒரு மியூசியம் மாதிரி ஆகிடுச்சு, அங்கே உண்மையான சிவிலைசேஷனே இல்லை அப்படின்றாரு. அதே மாதிரி இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மெடிடேஷன் ஜெரான்டியனால் நடக்கப்படுது. எதனாலனா அவருடைய தோல்வியால், எல்லாரோட தோல்விக்காகவும். நமக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? நம்ம எப்படி பழைய காலத்தை திரும்பி கொண்டு வர முடியும்? ஏன்னா இந்த வரலாறில் ஒரு பேட்டர்னே இல்லை. ஆனால் வரலாறு மனிதனுடைய டிசிஷன்ஸ், பிளான்ஸ் எல்லாம் பார்த்து எள்ளி நகையாடுது. ஏன்னா இங்கே வேனிட்டி, ஆம்பிஷன் இதெல்லாம் தான் வரலாறுடைய சீஃப் கைடாகவே இருந்திருக்கு. வரலாறு இயற்கை மாதிரியே ஒரு பிளைண்ட் ஃபோர்ஸாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற காலத்தில் நல்ல ஒரு அறிவை கொடுத்துடுது. அதே சமயத்தில் அறிவு முதிர்ச்சி வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அது நிறைய விஷயங்களை நமக்கு தருது.
நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷனில் அறிவுபூர்வமான விஷயம் இருக்காது. அறிவு இருக்கும்போது நம்மளால் எந்த வித செயலும் செய்ய முடியாது. நமக்கு தைரியம் இருக்கும், ஆனால் யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்போது இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஏன்னா வயசான காலத்தில் நமக்கு வந்து அறிவு முதிர்ச்சி இருக்கும், ஆனால் வந்து செய்ய முடியாதன் போது நம்ம அது வந்து நமக்கே வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு மனபாரமாக தான் இருக்கும் அப்படின்றாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிரைஸ்ட்டு ஒரு புலியா புது வருஷம் அதுமா. ஏன்னா வந்து அந்த பழைய வாழ்க்கையை அது டிஸ்ட்ராய் பண்ணணும். இப்போ இவரே வந்து அவரோட வயசான காலத்தில் தான் இருக்கார். அதாவது சாவை வந்து நோக்கி எதிர்க்கக்கூடிய வாழ்க்கையோட விளிம்பில் தான் இருக்கார். அதனால தான் அவர் என்ன ரெண்டட் ஹவுஸுன்றார், அதாவது வாடகைக்கான வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இந்த உடல் வந்து நிரந்தரமானது இல்லை. இது எல்லாருக்குமே கடவுள் வந்து வாடகைக்கு தான் கொடுத்துருக்காரு. 7 டெக்கேட்ஸ்னால் ஒரு ஒரு 70 வருஷம் இருப்போமா அந்த உடம்புல, அவ்வளோதான் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவருடைய மனசில் அவருக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய அந்த பெண்களோட பேரெல்லாம் அவர் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா இந்த வயசில் பார்த்திங்கன்னா அழகு வந்து டெரரால் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். டெரர் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வயோதிககாரமாக இருக்கக்கூடிய அழிவு மாத்திரம் இல்லை, உண்மையை பற்றியும். ஏன்னா அந்த ஃபிசிக்கல் பேஷன்றது இந்த வயசான காலத்தில் நம்ம வெளிப்படுத்த முடியாது. அதனால் வந்து அன்பை வந்து நம்ம எப்படி வெளிக்காட்ட முடியும்? ஏன்னா இப்போ அவருக்கு இந்த வயசில் பார்த்திங்கன்னா பார்வை சரியாக தெரியல, வாசனை சரியாக பார்க்க முடியல, காது சரியாக கேட்கல, எதையும் சுவையை அறிய முடியல, எந்த தொடுதல் உணர்வும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரால் ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி இயல்பாக நடந்துக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போது வந்து அவர் மற்ற வயசான ஆண்கள்லாம் வந்து, ஏன்னா அவர் வாழ்க்கையை படிச்சிருப்பார், பார்த்துருப்பாரு, இலக்கியத்திலும் படிச்சிருப்பார், அவங்க எப்படி அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை அவங்க வந்து திருப்பி திருப்பி வந்து புதுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா மனிதர்களுடைய அந்த முயற்சியும் சரி, அந்த எனர்ஜியும் சரி, எப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் தான் போகுது. ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த பிளானட், ஸ்டார்ஸ் இவங்களோட இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராக்சர்ட் ஆட்டம்ஸ் மாதிரி தான் மனுஷன் இருக்கான். அப்போது இந்த சுற்றி சுற்றி வர்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ஷிப் வந்து கேப் கார்னை வந்து சுற்றி வர மாதிரி தான் இருக்குது அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவருக்கும் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரேட் வின்ஸ் ஆஃப் டைம் நம்மளை வந்து ஒரு தூக்கத்தோடைய நுனிக்கு அழைச்சின்னு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றாரு. வாங்க படித்து பார்க்கலாம். Thou hast nor youth nor age, as it were at and after dinner sleep, dreaming of both. Here I am, an old man in a dry mouth, being read to by a boy waiting for rain. I was neither at the hot gates, nor fought in the warm rain, nor knee-deep in the salt marsh, heaving a cut glass, bitten by flies fought. My house is a decayed house, and the Jew squats on the window-sill, the owner, spanned in some estimate of Antwerp, blistered in Brussels, patched and peeled in London. The goat coughs at night in the field overhead. Rocks, moss, stone crop, iron, murds. The woman keeps the kitchen, makes tea, sneezes at evening, poking the peevish cutter. I, an old man, a dull head among windy spaces. Signs are taken for wonders, we would see a sign. The word within a word, unable to speak a word, spangled with darkness, in the juvenils of the year, came Christ, the tiger. In depraved May, dogwood and chestnut flowering Judas, to be eaten, to be divided, to be drunk among whispers, by Mr. Silvero with caressing hands, at Limongus, who walked all night in the next room, by Hakawa bowing among the Titians, by Madame de Cournos in the dark room, shifting the candles, Franklin Wamkel, who turned in the hall, one hand on the door. Vacant shuttles weave the wind. I have no ghost, an old woman in a draughty house under a windy knob. After such knowledge, what forgiveness? Think now, history has many cunning passages, contrived corridors, and issues, deceives with whispering ambitions, guides us by vanities. Think now. She gives when our attention is distracted, and what she gives with such subtle confusions that the giving famishes the craving, gives too late. What's not believed in, or if still believed in memory only, reconsidered passion, gives too soon into weak hands. What's thought can be dispensed with, till the refusal propagates a fear. Think neither fear nor courage saves us. Unnatural vices are fathered by our heroism. Virtues are forced upon us by our impudent crimes. These tears are shaken from the wrath-bearing tree.
The tiger springs in the new year as he devours, think at last. We have not reached conclusion when I stiffened in a rented house. Think at last, I have not made this show purposelessly. And it is not by concitation of the backward devils I would meet you upon this honestly. I, that was near your heart, was removed therefrom, to lose beauty in terror, terror and acquisition. I have lost my passion. Why should I need to keep it, since what is kept must be adulterated? I have lost my sight, smell, hearing, taste, and touch. How should I use it for your closer contact? These, with a thousand small deliberations, protract the profit of the chilled delirium, excite the membrane when the sense has cooled with pungent sauces, multiply variety in a wilderness of mirrors. What will the spider do? Suspend its operations? Will the weevil delay? De Bellacia, Frisca, Mrs. Camel, whirled beyond the circuit of the shuddering, bare in fractured atoms? Gull against the wind in the windy straits of Belle Isle, or running on the horn, white feathers in the snow, the gulf claims an old man driven by the trades to a sleepy corner. Tenants of the house, thoughts of a dry brain in a dry season. இதோட இந்த போயம் அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.